ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மண்டே அவன் எல்லாரும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க, எல்லாரும் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. சென்னை, குறிப்பாக சென்னை மக்கள் நிறைய நாள் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, வீணா போன வெயில் வந்து உசுர வாங்குது, எப்படா மழை வரும்னு. ஆனால் இன்னைக்கு மழை அடிச்சு ஊற்றிருக்கு. அதே சமயம் வெக்கையை கிளப்பி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஆசையும் தீர்ந்துச்சு, அதோட ஆசையும் தீர்ந்துருச்சு. எஸ், இன்னைக்கு டே 4. ஏன் மேலே பார்த்தேன் அப்படின்னா, சனிக்கிழமை 3 படம் பார்த்தேன்னா. ஸோ எக்ஸசைஸ் ஒரு 1/4 மணி நேரம் பண்ணிட்டு ஓடிட்டேன். ஏன்னா கரெக்டாக படம் போகிறதுக்கு நான் 2 நிமிஷம் முன்னாடி தான் போனேன். படம் போட்டு 2 நிமிஷம் கழிச்சு தான் போனேன். ஸோ அன்னைக்கு தான் விறுவிறுன்னு ஓடிடுச்சு. சண்டே எல்லாத்தையும் எடிட் பண்ணி வீடியோ எடுத்து இதுக்கு நடுவில் அப்பப்போ 5-5 நிமிஷமாக ஒதுக்கி பண்ணேன். ஸோ டே 4 டே 5 அப்படின்னு நான் சொன்னாலும், இன்னைக்கு டே 6ன்னு சொன்னாலும், உங்கள் முன்னாடி நான் பண்ணுறனால சரி ஓகே எக்ஸ்ட்ரா 2 நாள் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு டே 4ன்னு கணக்கு சொல்கிறேன். ஏன்னா போய் சொல்லிட்டு போகிறது ரொம்ப நேரம் ஆகாது. டே 6 அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நமக்கு நாம் நேர்மையாக இருக்கோமா இல்லையா, அதுதான் என்னோடது. ஒருவேளை நான் சொல்லிட்டு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். எதுக்கு? உண்மையாக சொல்லுவோமே. டெய்லி ஃபாலோ பண்ணுற அந்த 10 ஜீவன்களுக்கு நம்ம நேர்மையாக்கணுமா இல்லையா? ஏன்னா நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெய்லி நமக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ப்ரோ நீங்கள் பண்ணுறதை பார்த்தா ப்ரோ நான் பண்ணுறேன், அண்ணே நீங்கள் பண்ணுறதை பார்த்து தான் நான் பண்ணுறேன், அதெல்லாம். ஸோ நமக்கு இப்போ ஒரு 10 பேர் பண்ணுறது ஒரு நாள் 100 ஆகும், 100 1000 ஆகும். பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். இங்கே வெற்றி தோல்வி அப்படின்றலாம் கிடையாது. நீ வாழ்றியா வாழலையா, அவ்வளோதான். சந்தோஷமா இருக்கியா இல்லையா, அவ்வளோதான். இன்னைக்கு காலையில் பார்த்த நியூஸ், பாகிஸ்தான் உளவாளிகள், அதாவது இங்கே இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு வந்து தகவல் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. வீணடிக்கப்பட்ட வீணா போன, நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. இந்த ஜென்ரேஷன் ஏன் இவ்வளோ பணமுகத்தால் ஆட்படுது அப்படின்னு தெரில. அந்த காலத்துலேயும் இருந்திருக்கலாம் உளவாளிகள், எப்படி துரோகிகள் இருந்திருக்கலாம், இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நல்லா படித்து கிட்டத்தட்ட நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசி, ரொம்ப அழகா, ரொம்ப ஃபிட்னஸாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப க்யூட்டாக எல்லாமே இருந்தோம். ஏன் இந்த கேடுகட்ட புத்தி? அதாவது தாயும் தாய் நாடும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறோம் தான் இந்தியா. ஏன்னா நம்ம ரத்தத்தில் அன்னையிலேருந்து, அதாவது மற்ற நாடுகளை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட தேசிய கொடியை நம்ம சரியாக பிடிக்கணும். அது தலையில பிடிச்சிட்டோம், தலையில குத்திட்டோம், இல்லை நம்ம அந்த ஃப்ளாகை கீழே போட்டுட்டோம், இல்லை அந்த துணியை வந்து இழுத்துட்டோம், இல்லை லைட்டாக கிழிச்சிட்டோம், நமக்கு தெரியாமையே. இல்லை ஒருத்தன் வேணும்னே நான் பார்த்தேன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அந்த தேசிய கொடியை காட்டி கொளுத்துறேன் பாத்தியா, கிழிக்கிறேன் பாத்தியா. இப்போட இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ வைரலாகிட்டு இருந்துச்சு. ஒரு மிலிட்ரி மேன், ரிட்டையர்டு மிலிட்ரி மேன் வந்து தேசிய கொடியில் பீர் வாங்கிட்டு போகிற மாதிரி. நீ எப்படி வாங்கிட்டு போனால் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு வீடியோ எடுத்து அவர் கெஞ்சிராப்புல. ஸோ நம்மளோட தேசப்பற்று அந்த கொடியை, அந்த துணியை, அந்த அட்டையை கிடையாது, அது நம்ம உசுறு. அதை காப்பாற்றணும் அப்படின்றதுனால தான் அதை ஒரு ஆர்ஜே பாலாஜி யாரோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு 2000 கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொல்கிற வேலையை செய்வீங்களா அப்படின்னு கேட்பாப்ப, செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பெரிய வேலை இல்லை, 2 நிமிஷம் இல்லை 2 செகண்டில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. செய்கிறேன் அப்படின்றாங்க எல்லாருமே. முதல்ல 2000 கொடுத்துட்றாரு, சந்தோஷமாக வாங்கிடுறாங்க. அடுத்த செகண்ட் இந்த கொடியை கிழிங்க அப்படின்றாங்க. ஒருத்தர் கூட அந்த கொடியை காசுக்காக கிழிக்கல. அதுதான் இந்தியா. என்னதான் சோசியல் மீடியாவில் கட்சிகளுக்காக சண்டை போட்டாலும், ஜாதிகளுக்காக சண்டை போட்டாலும், மதத்துக்காக சண்டை போட்டாலும் எல்லாமே ஃபேக் ஐடியில் தான் பண்ணுவானுங்க. நம்ம ஆட்கள் வந்து ஒரிஜினல் ஐடியில் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரிஜினல் பண்ணுற சில பேர்
தன்னோட பகட்டுனால திமிருனால வேணா பண்ணிருக்கலாமே தவிர்த்து அது இல்லாதவன் பசிக்கு போராடுறவன் இதை பண்ணவே மாட்டான். இந்தியாவோட மிகப்பெரிய வலிமையே அந்த நேர்மை தான். அந்த நேர்மையிலையும் அந்த வறுமையிலையும் அவனோட அந்த போராட்ட குணம் தான். அப்படிப்பட்ட இந்தியாவில் பிறந்துட்டு அவங்க இந்தியாவில் பிறந்தவங்களா எப்படின்னு தெரியல. பாகிஸ்தான் உளவாளிகள்ன்றாங்க, ஆனால் இந்தியாவிலே இருந்திருக்கானுங்க, பிளாக் போட்டிருக்கானுங்க. இந்த சிட்டிசன் படத்தில் கொடுக்குறாங்கல்ல ஒரு தண்டனை, அந்த தண்டனையை கொடுத்து அவங்க உடம்பு ட்ராக் சிப்பை பொருத்தி அவங்கள என்ன சொல்கிறது, இதுதான் சிட்டிசன் படமே நாட்டாம படத்தோட காப்பினே சொல்லலாம். ஆனால் நாட்டாம படத்தில் ஊரை விட்டு மட்டும் தான் ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ பக்கத்து ஊரில் போய் அவன் நல்லா தான் வாழ்வான் வில்லனாக இருந்தாலும். அது ஒரு வீணா போன வில்லன். 18 வருஷம் ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா வெளியூர் போனானா அங்கேயும் நல்லா ஜாலியாக வாழ்ந்தானா அப்படியே அங்கே செட்டில் ஆனானான்னு இருக்கணும். அந்த 18 வருஷம் வன்மத்தை வச்சு வாழ்ந்து பழி வாங்குவோம், செத்து போயிடுவான். கரெக்டா? ஏன்னா வன்மத்துக்கு சாவு நிச்சயம், அதுதான் உண்மை. ஆனா அதையே அப்படியே சிட்டிசன் படத்துல சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாது, ஏன்னா நீ தேச துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னா நீ மட்டும் கிடையாது, அப்படியே அடுக்கடுக்க தலை சொல்லிட்டே போவாரு. பொன் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பெண் வீட்டிற்கு பெண் கொடுத்தோர், அதாவது லிங்க்ல எவன்லாம் இருக்கலாம் அடிச்சு தூக்கு, எவனுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எதையும் கொடுக்காத. ஒரு பருக்கு அரிசி வாங்கினாலும் அவன் கெஞ்சணும் கதறணும். அவனை துரோகி அப்படின்னு நீ நெத்தியில பச்சை குத்தாத, இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளியே விட்டுரு. அவனை இந்திய மக்களே வெறுத்து ஒதுக்குவாங்க. அவனே வாழ விரும்பாம என்னடா பண்றதுன்னு சாவை நோக்கி ஓடுவான். அதான் ரொம்ப கொடூரமான விஷயங்க. இப்போ நல்லா பேசுற ஒரு நண்பனை திடீர்னு பணத்துக்காக சப்போஸ் நடந்திருக்கோம் நிறைய பேருக்கு. 5000 10,000 கேட்குறான் அப்படின்னா நம்ம இல்லை அப்படின்னா வச்சா ஒரு 500 இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அதை ஆன் பண்ணமா ஆன் பண்ணிட்டேன். சொல்லும்போது நல்லா புரிஞ்சுட்டு நல்ல நண்பன் விட்டுட்டு போக மாட்டான். ஆனால் பணத்துக்காக பழகினா அப்படின்னா விட்டுட்டு போயிடுவான். அப்போ நமக்கு பயங்கரமா வலிக்கும். ஏன்னா நம்ம பணத்துக்காக பழகிருக்க மாட்டோம்ல, பயங்கரமா வலிக்கும் தெரியுமா. அப்படி ஒரு வழியை தான் இந்த வீணடிக்கப்பட்ட ஜந்துக்கள் அந்த மட்டும் மாத்திக்கோங்க கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. பட் நம்ம ஆட்கள் சிறப்பா தரமா செஞ்சுட்டாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மூஞ்சிகரை பாருங்களேன், வாராக்கட்டைய நம்ம முன்னாடி சொல்லும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கு, அப்புறம் இது கேவலப்பட்ட பொழப்பு. சார் ரிக்ஷா ஓட்டுறவரு, மூட்டை தூக்குறவரு, ரோட்ல வெயில்ல வெந்து போய் வேலை பார்க்குறவரு, இப்படின்னு எவ்வளவோ பேரு தினம் ஒரு 50 ரூபா 100 ரூபா சம்பாதிக்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்துலேயும் கூட பசிக்குதுன்னு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கும் சாப்பாடு வாங்கிடுவாங்க. நீங்கள் கார் பக்கத்தில் போயிட்டு பசிக்குதுன்னு காசு கட்டினீங்கன்னா கார் டோரை ஏற்றி விட்டு போயிடுவாங்க. ஆனால் இதே இந்த மக்கள்கிட்ட போனீங்கன்னா அது 2013 நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அந்த ஒரு தெளிவான என்ன சொல்றது, அந்த அனுபவம் மறக்கவே முடியாதுங்க. பசி அப்படின்னு சுத்திட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கோயில் அன்னதானம் போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த அன்னதானம் தீந்துருச்சு அப்படின்னு போது நம்ம நின்றுருப்போம்ல, அப்போ நம்ம முகத்தை பார்த்துட்டு கண்ணு கலங்க வைப்பியோம். அந்த பாட்டி இந்தா கண்ணு நீ சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க பாருங்க. அதுதான் இந்தியா. ஆனா இங்க வீணடிக்கப்பட்ட இந்த என்னென்ன காரு பங்களா எல்லாம் செட்டில் ஆகணும், இன்னும் என்ன பணம் பணம் பணம், ஏன்னா பணத்துக்காக தான் எல்லாம் பண்றீங்களாடா, கேவலமா இருக்குல்ல. ஏன்னா துரோகத்தில் சின்ன துரோகம் பெரிய துரோகம்லாம் கிடையாது. ஆனா தாய்க்கும் தாய்நாட்டுக்கும் பண்ற துரோகம் இருக்குல்ல, அது ரொம்பவே என்ன சொல்ல ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. அவனோட பொறப்புலாம் ரொம்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அப்படி ஒரு துரோகியா உங்க நண்பனுக்கோ யாருக்குமே எங்கேயுமே இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்குற யாருமே அப்படி இருக்க மாட்டீங்க நம்புறேன்.
தாயையும் தாய் நாட்டையும் நேசிப்போம். இருக்கிற ஒரு வாழ்க்கைய நேர்மையா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழ்வோம். எப்படி பாலா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க தானே, அதை அடுத்த அப்படியே சொல்றேன். Stay tuned. ஓகே, ஏதோ ஓரளவு எடுத்தாச்சு, எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். टाइगर का हुक्म।